பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் நட்சத்திரங்களின் ஆலயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மூல நட்சத்திரத்திற்கு உரிய கோவில்கள் தொடர்கின்றது. மாமரம் தலவிருட்சமாக உள்ள ஆலயங்கள் என்னும் வரிசையிலே முதலாவதாக காஞ்சிபுரம், இரண்டாவதாக நாங்குநேரி. நாங்குநேரியிலே இருக்கின்ற தோத்தாத்ரிநாதன் என்னும் வானமாமலை பெருமாளுடைய ஆலயத்திலே மாமரம் தலவிருட்சமாக இருக்கிறது. மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இத்தலத்திற்கு சென்று அங்கு எழுந்தருளி இருக்கின்ற பெருமாளை சேவித்து அருள் பெற்று வர வேண்டும். இந்த பெருமாள் பல பெருமைகளை கொண்டவர். திருமால் பெருமைக்கு நிகரேது. அதிலும் வானமாமலை திருமால் பெருமைக்கு நிகரே கிடையாது. இது ஒரு ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம். 7 ஸ்தலங்களை ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம் என்று சொல்வார்கள். அவற்றுள் இது ஒன்று. அஷ்டதிக் கஜங்கள் என்று மணவாள மாமுனிகளால் அழைக்கப்பட்ட, அவரால் நிறுவப்பட்ட 8 மடாதிபதிகளுள் ஒருவரான வானமாமலை ஜீயர் கட்டுப்பாட்டிலே இயங்கி வருகின்ற ஒரு ஸ்தலம் இது. நம்மாழ்வாரின் உருவம் பொறிக்கப்பட்ட சடாரி இங்கே ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. இத்தலத்திலே நாம் பெருமாளை சேவித்து சடாரி சாதிக்கும் பொழுது, அடியேன் என்று சொல்லும் பொழுது நம்மாழ்வாரே சடாரி சாதிப்பதாக ஒரு ஐதீகம். நம்மாழ்வாருக்கு நிறைய வேறு பெயர்கள், சிறப்பு பெயர்கள், சிறப்பு பட்டங்கள் எல்லாம் உண்டு. சடகோபன் அப்படின்னா நம்மாழ்வார். சடம் என்னும் வாயுவை கோபித்து கொண்டதால் அவருக்கு சடகோபன் என்று பெயர் வைக்கப்பட்டது. பிறக்கும் போதே ஞானியாக பிறந்தவர் அவர். தாயின் கருவிலிருந்து நாம் வெளியே வரும்பொழுது சடம் என்னும் வாயு நமது பூர்வ ஜென்ம நினைவுகளை எல்லாம் மறைத்து விடுமாம். இல்லாட்டா எல்லாருமே பூர்வ ஜென்ம ஞாபகத்தோடு தான் இருப்பாங்களாம். தாயின் கருவிலே ஒரு சிசு இருக்கும் பொழுது அதற்கு நாம் முற்பிறவியிலே யாராக இருந்தோம், என்னென்ன பாவ புண்ணியங்கள் செய்தோம், இப்பொழுது யாருக்கு நாம் குழந்தையாக பிறக்கப் போகிறோம், ஏன் இந்த பிறவி நமக்கு கிடைத்தது என்பது எல்லாம் தெரியுமா. அந்த குழந்தை இந்த பூமியிலே முதல் காற்றை சுவாசிக்கிறதல்லவா, சிரசோதயமாய் குழந்தை முதல் மூச்சு அப்படி உள்ளே இழுத்துட்டு அழ ஆரம்பிக்கும். அது ஏன் அழறதுனாக்க, எங்கேயோ மாட்டின்ட்டோமே அப்படிங்கிறதான். இது எங்கே எங்கே குவா குவா குவான்னா எங்கேன்னு அர்த்தம். அதனால தான் குவா குவான்னு அழுது. அப்பொழுது அந்த சடம் என்னும் ஒரு வாயு நம்மளுடைய மூளையில் ஒரு பூர்வ ஜென்ம நினைவுகளெல்லாம் இருக்கின்ற ஒரு சின்ன நினைவு திரை, மெம்பரேன் ஒன்று இருக்குமா, ஒரு மெல்லிசான மெம்பரேன் தலைக்கு மேல் பகுதியில் இருக்குமா, அதை அந்த சடம் மறைத்து விடுமா. அந்த சடத்தை கோபித்து கொண்டார் பிறக்கும் போதே. இன்னும் யார் நினச்சிட்டு நீ எல்லா குழந்தைங்களுக்கும் பண்ணுற மாதிரி எனக்கும் பண்ணுற போ என்று அந்த சடத்தை விரட்டித்தாலாம். சடத்தை கோபித்து கொண்டதால் அவர் சடகோபன் ஆகிவிட்டார். மாறன் அப்படிங்கிறது நம்மாழ்வாருடைய பெயர். தமிழ் தந்த மாறன் அவர், தமிழ் மாறன். நம்மாழ்வாருக்கு சடகோபன் என்று ஒரு பெயர், மாறன் என்று ஒரு பெயர், காரிமாறன் என்று ஒரு பெயர், பராங்குசன் என்று ஒரு திருநாமம் உண்டு, வகுலாபரணன் என்று அவருக்கு ஒரு திருநாமம், குறுகைப்பிரான் என்று ஒரு திருநாமம், குருகூர் நம்பி என்பதும் அவரையே குறிக்கும் திருநாமம், திருவாய்மொழி பெருமாள். நம்மாழ்வாருக்கு அப்படி ஒரு திருநாமம் உண்டு. திருவாய்மொழி பெருமாள் அப்படின்னு நம்மாழ்வாரை சிறப்பிப்பார்கள். பெருநல் துறைவன் இப்படி ஒரு சிறப்பு பெயர், குமரி துறைவன், பவரோக பண்டிதர், முனிவேந்து, பரபிரம்ம யோகி, நாவலன் பெருமாள். நாவலன் என்னும் சொல் நம்மாழ்வாரை குறிக்கின்ற சொல். நாவலன் பெருமாள் என்றால் நம்மாழ்வார். ஞான தேசிகன், ஞான பிரான் எல்லாமே நம்மாழ்வாருடைய பெயர்கள். ஞான தேசிகன், ஞான பிரான், தொண்டர் பிரான், நா வீரர், நாவீருடைய பிரான். நாவீரன் ஒரு திருநாமம், நாவீருடைய பிரான் என்று மற்றொரு திருநாமம். உதய பாஸ்கரன், ஞாயிறு உதித்து வருகிறதே அதை உதய பாஸ்கரன் என்பார்கள். ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை வைணவத்திலே ஏற்படுத்தியவர் என்பதால் அவருக்கு உதய பாஸ்கரன் என்று ஒரு திருநாமம். வகுல பூஷண பாஸ்கரன் இது மட்டும் ஒரு திருநாமம். ஞான தமிழுக்கு அரசு என்று அவருக்கு ஒரு பட்டம் உண்டு. தமிழிலே ஞானத்தமிழ், இந்த ஞானத்தமிழுக்கு அரசு நம்மாழ்வார். தெய்வ ஞான கவி, தெய்வ ஞான சம்மல், நாவலர் பெருமாள், பாவலர் தம்பிரான். நாவலர் பெருமாள், பாவலர் தம்பிரான் எல்லாம் நம்மாழ்வாருடைய திருநாமங்கள் தான். வினவாது உணர்ந்த வித்தகர்,
வினவாது உணர்ந்த விரசர், குழந்தை முனி என பிறக்கும் போதே சடத்தை கோபிச்சிட்டார்ல, அதனால குழந்தை முனி, ஞான தமிழ் கடல், ஞான தமிழின் கடல், தமிழ் மொழியுடைய சுவையை அழகை ரசிக்க வேண்டுமானால் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் படிக்க வேண்டும். ஞான தமிழ் கடல் என்று அவருக்கு ஒரு சிறப்பு பெயர். ஸ்ரீ வைஷ்ணவ குலபதி என்று ஒரு திருநாமம். பிரசன்ன ஜன கூடஸ்தர் என்று ஒரு பட்டம் அவருக்கு. பிரசன்ன ஜன கூடஸ்தர். இப்படி 32 திருநாமங்கள் அம்மாழ்வாருக்கு உண்டு. பேர்பட்ட அந்த நம்மாழ்வார் நமக்கு சடாரி சாதிப்பதாக அத்தலத்திலே ஒரு ஐதீகம் இருக்கிறது. அந்த சடாரியிலே நம்மாழ்வாரின் திருவடி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அனைவருமே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, 27 நட்சத்திரத்திலே பிறந்தவர்களும் நாங்குநேரி தலத்திற்கு செல்ல வேண்டும். நவ திருப்பதி பார்க்க போகிறோம்னு சொல்லி எல்லாரும் நவ திருப்பதி போயிட்டு வராங்க. ஆனால் அந்த நவ திருப்பதியோடு சேர்ந்து இன்னும் 2 முக்கியமான வைணவ தலங்கள் அங்கே இருக்கின்றன. ஒன்று நாங்குநேரி, இது நவ திருப்பதியில் வராது, ஆனால் திவ்ய தேசம். நாங்குநேரிக்கும் போனோம், திருக்குறுங்குடியும் போகணும். திருக்குறுங்குடி நம்பி ரொம்ப விசேஷமானது. மலை மேலே இருக்கிற நம்பியும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். நவ திருப்பதி இல்லாமல் இந்த 2 தலங்களையும் சேர்த்து 11 திவ்ய தேசங்களை நெல்லை மாவட்டத்திற்கு போனால் தரிசனம் செய்து கொண்டு வரலாம். நவ திருப்பதி அல்லாமல் நாங்குநேரி, திருக்குறுங்குடி ஆகிய 2ஐயும் சேர்த்து 11 திவ்ய தேசங்களை நாம் சேவித்து விட்டு வர வேண்டும். மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அவசியமாக நாங்குநேரி என்னும் அந்த வானமாமலை தலத்திற்கு சென்று அந்த எண்ணெய் கிணறுலேருந்து கொஞ்சம் எண்ணெயை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு தலையிலெல்லாம் தடவிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வரணும். ஊர்வசி திலோத்தமை போன்ற அழகு தேவதைகள் எல்லாம் அங்கே வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையிலே 4 ஏரிகளாக இருந்த பகுதி இப்பொழுது நாங்குநேரியாக இருக்கிறது. அத்தலத்திற்கு சென்று அந்த பெருமாளை சேவித்து விட்டு வருவோம் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மூல நட்சத்திரத்திற்கு உரிய ஆலயங்கள் என்னும் இந்த பகுதி தொடரும். அடுத்த நிகழ்ச்சியிலே மூல நட்சத்திரத்திற்குரிய மாமரத்தை தலவிருட்சமாக கொண்ட வேறு சில கோவில்களை பற்றி பார்ப்போம். நாங்குநேரியை மட்டும் இன்றோடு நிறைவு செய்து கொள்கிறேன். ஆனால் மூல நட்சத்திர கோவில்கள் தொடரும் என்று சொல்லி உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடை பெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறக்காதவர்களும் இந்த யோகங்கள் சித்திக்கிறதுக்கு இதை சொல்லலாம். மன தடுமாற்றம் உள்ளவர்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம்.